மன்னிப்பு கேட்ட அர்னாப் கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவியினுடைய சீஃப் எடிட்டர் அப்படி சொல்றதை விட பாஜகவினுடைய ஆதரவாளர் வலதுசாரி அமைப்பினுடைய குறைக்கும் நாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமூக வலைதளத்துல அர்னாப் கோஸ்வாமி அப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்த பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. பாஜக ஆதரவாளர்கள் மன்னிப்பு கேட்காம வேற என்ன கேட்க போறாங்க, அது அவர்களுடைய வழக்கம் தான் அப்படிங்கிறது புரியுது. இஸ்தான்புல்ல பாத்தீங்கன்னா டர்க்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல்ல காங்கிரஸ் மைய கட்டிடம்னு அங்க ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்கு. காங்கிரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடங்கள்ல பல பில்டிங் இருக்குது. அதை பாத்தீங்கன்னா அர்னாப் கோஸ்வாமி பிரைம் டைம்ல நியூஸ்ல சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி இதுக்கு ஆன்சர் பண்ணணும், நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு வழக்கம் போல அவருடைய பிராண்டிங் டயலாக வச்சு பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி விளக்கம் கேட்டு இது கேட்டிருக்கிறாங்க, இல்ல நாங்க கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்டடத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்க அலுவலகம் வச்சிருக்கு இஸ்லாமிய நாட்டுல அப்படிங்கிற மாதிரி திரிச்சு ஒரு நியூஸ் போடுறாருன்னா, ஒரு நேஷனல் டெலிவிஷன் நடத்துற ஆளு, அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்னு அவரே சொல்லிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஆளு இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள மத கலவரத்தை தூண்டுற விதமா, அதுவும் இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவாக இருக்கு, இஸ்லாமிய நாட்டுல அவங்க அலுவலகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு போட்டாங்கன்னா இது எப்பேற்பட்ட குதர்க்கமான வேலை.